ஹே கைஸ், இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து Hyundaiல இருந்துட்டு கிரெட்டா இருக்குல்ல, அந்த கிரெட்டாவோட ஒரு குட்டியான ஒரு சக்சஸ் ஸ்டோரி தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து பேசிக்கான ரிவ்யூவா இருக்க போறது இல்ல. ஓகே, இது வந்துட்டு இந்த காரோட ஒரு சக்சஸ் ஸ்டோரி. இந்த சேல்ஸ்க்கு வந்து எது ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்துச்சோ அதெல்லாம் வந்து பார்க்க போறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை வந்துட்டு நம்ம எப்படி பார்க்க போறோம்னா ஒரு குட்டியான ஒரு டிரைவா போயிட்டு வந்து பார்க்கலாம். ஓகே, ஒரு ரெகுலர் வீடியோவா இல்லாம இது வந்து புதுசான ஒரு வீடியோவா இருக்க போது. ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க அண்ட் மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த கிரெட்டாவோட சக்ஸஸ் ஸ்டோரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எதுக்கு நம்மளோட இந்தியாவில் இந்த வெஹிக்கிள் வந்து இவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, இந்த காரோடைய பில் குவாலிட்டியாக இருக்கட்டும் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பீப்புள் வந்து இதோட டிசைன் வந்து அந்த அளவுக்கு வந்து லவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்துட்டு இந்த காரோடைய சேல்ஸ் வந்து அவ்வளோ ஒரு பூஸ்டடாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்மளால் சொல்ல முடியும். அண்டு மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கிரெட்டா பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா, லைக் ஒரு நார்மல் பீப்புள் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். ஓகே, அந்த அளவுக்கு வந்து அதோடைய ப்ரைஸ் பாயிண்ட்டும் வந்து இருக்குது. ஏன்னா பேசிக் மாடலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோலில் 10 lakhsலேயே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஓகே, ஸோ அந்த 10 lakhsலேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது வந்து ஆப்வியஸாக மிடில் கிளாஸ் பீப்புளாலேயும் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் அங்கே ஒரு மெயினான அந்த ஒரு விஷயம். இவங்களுடைய காம்படிட்டர்ஸ் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஓகே, ஃப்ரம் கியா இதில் எல்லாத்துலேயுமே வந்து இருக்காங்க. அவங்க எல்லாருமே கம்பேர் பண்ண போகும்போது இந்த வெஹிக்கிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாகவே வந்து 6 airbags வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அதாவது ஃப்ரம் பேஸ் மாடல்லேருந்து டாப் மாடல் வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக 6 airbags வந்து கிடைக்கிறதுனால சேஃப்டிலையும் சரி அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ்லையும் சரி இந்த கார் வந்துட்டு செக்மெண்ட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் நிற்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து அதோடைய அந்த ஒரு குட்டியான விஷயங்கள். இந்த குட்டியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நிறைய பிராண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணுறாங்க. பட் அதை இவங்க வந்து மிஸ் பண்ணாமல் கொடுத்ததுலேயே வந்துட்டு பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. அதனால தான் வந்து மெயினாக இந்த கார் வந்து நம்மளோட இந்தியாவில் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியும். நாட் ஒன்லி இன் கிரெட்டா, லைக் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட Hyundaiலே வந்துட்டு உங்களுக்கு சர்வீஸோடைய காஸ்ட்டாக இருக்கட்டும், லைக் அவங்களுடைய அந்த ஒரு குட்டியான அந்த அட்டென்ஷன் டு டீடைல்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செம்மையாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்ல முடியும். வேறு எடுத்துக்கோங்களேன், இந்த கார் வந்துட்டு இப்போ நீங்கள் சர்வீஸ் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 4,000 to 5,000 rupeesக்குள்ளே வந்துட்டு அவங்களால வந்து மேக்ஸிமம் இந்த காரோடைய சர்வீஸ் காஸ்ட்டே வந்து கவர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து Hyundai வந்து சொல்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான அந்த ஒரு விஷயமா இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லலாம். உங்களுடைய இந்த காம்படிட்டர்ஸ் இதெல்லாமே கம்பேர் பண்ண போகும்போது இந்த செக்மெண்ட்லேயே வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரீசன் டு தெம் டு, அதாவது இந்த ஒரு சக்ஸஸாக நம்மளோட இந்தியாவில் இவ்வளோ நாள் நிற்கிறதுக்கு அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரீசனாக இருக்குன்ற மாதிரி வந்து கண்டிப்பாக சொல்லலாம். அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ்க்கான அந்த ஒரு வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஃபார் அப் டு 3 years வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 3 yearsக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தான் அன்லிமிட்டடாக வந்து நீங்கள் காரை வந்து கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டினாலுமே உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து செம்மையாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். இந்த கிரெட்டா எடுத்தீங்கனாலே வந்துட்டு மார்க்கெட், அதாவது ரீசேல் வேல்யூ மார்க்கெட்டில் வந்து செம்மையான ஒரு பிளேஸில் இருக்குது இந்த கிரெட்டா. ஓகே, அது ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா காரோடைய அந்த ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்படி ஏரியாச்சுனால கூட வந்துட்டு அந்த ரீசேல் வேல்யூவில் அவங்களால வந்து அவங்க போட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களால வந்து திரும்பி எடுக்க முடியுது. Hyundai வந்து ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்காங்க, பேக்எண்ட்லேருந்து ஒரு மாதிரி வந்து சப்போர்ட்டிங்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முடியும். இந்த மாதிரியான குட்டியான அந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து செம்மையாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னாலையுமே வந்துட்டு இந்த கார் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றதும் வந்து ஒரு ரீசனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு நிறைய ப்ரோஸ் இருந்தாலுமே வந்து கான்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 1-2 இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ப்ரோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த காரோடைய கியர் ஷிஃப்டிங்காக இருக்குல்ல, ஸோ அந்த கியர் ஷிஃப்டிங் அது எல்லாமே வந்து குயிக்கரான அந்த ஒரு ரெஸ்பான்ஸில் இருக்குன்ற மாதிரி சொல்ல முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா காஸ்ட் திங். ஓகே, நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு லைக் மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஹையர் அண்ட் பீப்புளாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து ப்ராப்பராக வந்து இந்த காரில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த டிசைன் லாங்குவேஜே வந்துட்டு நியூ ரெஃப்ரெஷ்மெண்ட் ஃப்ரம் Hyundaiன்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய அந்த டிசைன் லாங்குவேஜஸ் பிஃபோர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் வுட் பி லைக் சிம்பிளராக ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சிம்பிளாக இருக்கும். ஓகே, லைக் எப்படி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் கார் என்னமோ அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போலாம் வர்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராயலான அந்த ஒரு லுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான அந்த ஒரு டிசைன் லாங்குவேஜ்லேயும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டியான அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து ப்ரோஸ்ல வந்து சேரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
நிறைய லோட் ஆஃப் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நிறைய கொடுத்ததுனாலேயோ நம்ம தெரியல, இந்த பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து இதை லைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு பேனோமிக் சன்ரூஃப் அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து ஒரு பீப்புளுக்கு எப்படி அந்த ஒரு அட்டென்ஷன் தேவைப்படுதோ அந்த மாதிரியும் வந்து இருக்கு. அண்ட் இன்ஜின் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குவைட் டீசென்டான ஒரு குட் நம்பர்ல இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஒரு எஸ்யூவிக்கு எந்த மாதிரியான அந்த ஒரு பவர் தேவையோ, எந்த மாதிரியான அந்த ஒரு ஹார்ஸ் பவர் தேவையோ அந்த ரேஞ்சுக்கு வந்து ப்ராப்பரா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ இதுவும் வந்து ஒரு குட்டியான அந்த ஒரு ப்ரோஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் கான்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கார் வந்து லைட்டா பாடி ரோல் இருக்கும். ஓகே, ஸோ இப்பயும் உங்களுக்கு கேமரால தெரிஞ்சுக்காங்க அந்த குட்டியான அந்த ஒரு பாடி ரோல் இருக்கும். அது எப்போனா உங்களுக்கு வந்து லைக் வண்டி வந்து டர்ன் பண்றாங்களோ இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு பம்பியான அந்த ரோட்ல போறீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு பாடி ரோல் இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் வந்து லிட்டில் பிட் அவங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்ல முடியும். 360 டிகிரி கேமரா வந்து இந்த கார்ல வந்து கிடையாது. பட் இவங்களுடைய செக்மெண்ட்ஸ், அதாவது ரைவல்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்கெல்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா வந்துட்டு அவங்க கிட்ட எல்லாம் வந்து 360 டிகிரி ஆஃப் கேமரா இருக்கு. ஆனா இந்த வண்டியில வந்துட்டு வெறும் பேக்ல மட்டும்தான் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா இட் வுட் பி பெட்டர். ஸோ மற்றபடி கிரெட்டா பத்தி வந்து சொல்லணும்னா கான்ஸ்ல இவ்வளவுதான். ப்ரோஸ் வந்துட்டு நம்ம பேசிட்டே இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இவ்வளவுதான் ஆக்சுவலி சொல்லணும்னா. ஸோ ப்ரோஸ் வந்து அதிகமா இருக்குன்றதுனாலே இந்த காரோடைய சேல்ஸ் வந்து செம்மையா இருக்குன்ற மாதிரி சொல்ல முடியும். கிரெட்டாவுடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெட்ரோலாக இருக்கட்டும் டீசலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு 1.5 லிட்டர் தான் வந்து கிடைக்க போகுது. அண்ட் பெட்ரோல் படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஹார்ஸ் பவர் வந்துட்டு கோயிங் டு கெட் அரௌண்ட் 115 ஹார்ஸ் பவர். ஓகே, 115 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 148. ஓகே, குவைட் டீசென்டான நம்பர் தான். அண்ட் மேனுவல் பிளஸ் வந்து ஐவிடிக்கான அந்த ஒரு கியர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதே வந்து டீசல் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே சேம் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் தான். பட் வந்துட்டு உங்களுக்கு ஹார்ஸ் பவர் வந்துட்டு ஹார்ஸ் பவர் ஆக்சுவலி சேம் தான். உங்களுக்கு வந்து 116 ஹார்ஸ் பவர் தான் வந்து கிடைக்க போகுது. பட் நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் மட்டும் வந்து வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 250 வரைக்கும் வந்து நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து போகிறதுனால இதோட புல்லிங் பவராக இருக்கட்டும், அதோட அந்த குவிக் இன்ஸ்டன்டான ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க. கார் வந்து நீங்கள் ஆக்சிலேட்டர் பெடல் வந்து ப்ரெஸ் பண்ணோன்னே அதோட இது வந்துட்டு செம்மையாக இருக்க போகுது. ஓகே, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் போத் ஆட்டோமேட்டிக் வந்து கிடைக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டீசல் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன் நான் டீசல் வந்து சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் படி சரி அண்ட் ரெகுலர் பர்பஸ் வந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா யூ கேன் கோ வித் டீசல். அண்ட் ஆக்சுவலி நிறைய பேர் வந்துட்டு கிரெட்டாவாக இருக்கட்டும், கிரெட்டான்னு இல்லை, நிறைய இந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட் கார்ஸ்லேயே வந்து டீசல் வந்து நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது ஏன்னா அவங்க ரெகுலர் யூசேஜ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுனால வந்து இட் வுட் பி பெட்டர். ஸோ அதனால தான் வந்துட்டு மேபி இந்த கார் வந்துட்டு 8.3 மில்லியனுக்கான அந்த ஒரு யூனிட் வந்து ஆல் ஓவர் த இந்தியா வந்து சேல் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு குட்டியான அந்த ரீசனாகவும் இருக்கலாம். ஸோ இதுதான் இந்த காரோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன். எனக்கு இந்த இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. ஏன்னா ஏன் நான் சொல்றேன்னா வந்து அந்த 1.5 லிட்டர் அந்த நம்பர்னால வந்துட்டு ஐ கெஸ் ஸோ ஐ லவ் இட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முடியும். கிரெட்டாவுடைய கன்க்ளூஷன்ல வந்து இருக்கும். ஓகே, இந்த கிரெட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நிறைய ஒரு விஷயங்கள்ல வந்துட்டு சூப்பரா இருக்கு. ஓகே, இந்த சூப்பரா இருக்க அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் லாங்குவேஜா இருக்கட்டும் அண்ட் மெயினா வந்து பீப்புள் அஃபோர்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த பீப்புள் அஃபோர்ட் பண்ற மாதிரி அந்த ஒரு ரீசன்ல இருக்கிறதுனால தான் என்னமோ தெரியல, திஸ் இஸ் கோயிங் டு பி த பெட்டர் ஒன் ஃப்ரம் Hyundai. 8.3 மில்லியன் யூனிட்ஸ் வந்து ஆல் ஓவர் த இந்தியா வந்து சேல் இருக்குல்ல. ஸோ வந்து இதுவும் ஒரு குட்டியான அந்த ஒரு ரீசனா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். அது மாதிரி குட்டியா ஷார்ட்டா கிறிஸ்பான அந்த ஒரு வீடியோ தான். ஓகே, ஸோ அந்த குட்டியா ஷார்ட்டா அந்த கிறிஸ்பான ஒரு வீடியோல வந்துட்டு நிறைய அதாவது இந்த கிரெட்டா பத்தின ஒரு விஷயங்கள் எல்லாமே அதில் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லான அந்த ஒரு வீடியோவா இருக்கலாம் அப்படின்றது நான் வந்து திங்க் பண்றேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் அஸ். Thank you all for watching this video. Big love.